இத்தாலியோட பிரைம் மினிஸ்டரான ஜார்ஜியா மிலோனி அவர்கள் அதிகமா பேச மாட்டாங்க. பட் பேசினாலும் தரமா பேசுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. ஆபீசர்ஸ், கிறிஸ்மஸ் லீவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா கொண்டாடுங்க. இந்த வருஷம் ரொம்ப டஃப்பா இருந்தது இல்ல, அதனால ஜாலியா கிறிஸ்மஸ் ஹாலிடேவை கொண்டாடிட்டு வாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் இதை விட மோசமா இருக்கும் அப்படிங்கறத போல மெலோனி அவர்கள் தரப்பு வந்து வரக்கூடிய தகவலை பார்க்கும்போது அடுத்த வருஷம் இன்னும் மோசமா இருக்குமா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. என்ன மாதிரி மோசமா இருக்கும் அப்படிங்கிற தெரியலையே அப்படிங்கிற போல பதட்டங்கள் இருக்கு. ஏன்னா இவங்க இது போல ஒரு சமிகை கொடுத்துட்டு போயிட்டாங்களா. இப்ப அந்த அட் த சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மேக்ரான் அவர்கள் ட்ரைனிங் போய்க்கிறாங்க. பிரான்ஸோட ஆர்மி இருப்பாங்க இல்லையா, யுஏஇல. ஸோ அல்தார்ஃபா ஏர்பேஸ். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், பிரான்ஸ் ராணுவ வீரர்களோட இணைஞ்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல கொண்டாட்டம். இந்த வருஷத்தோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களோட கொண்டாடுறாங்களே பிரான்ஸோட அதிபர் அப்படிங்கிறது போல பாராட்டுகள் இருக்கு. மெலானி அவர்கள் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும், அதனால சியர் அப் பண்ணிட்டு வராரா அப்படிங்கிறது போல கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு வேற ஒரு காரணமும் சில அனலிஸ்டர் வந்து சொல்றாங்க. சில செய்திகள் சில நபர்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, எல்லாரும் கேட்டுக்கலாம். சமீபத்தில் இந்த ஜெட் ஸ்கீல போகும்போது ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால ஏதோ ஒரு பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்க. யாரோ ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பண்ண ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒல்லா இருந்தது. மேபி நான் ஃபிட்டா இருக்கேன் அப்படிங்கிற காட்டுறதுக்காக மேக்ரான் அவர்கள் வராரா, ஹாலிடேக்கு போகும்போது ஏதோ அசம்பாவிதம் ஆகி போச்சு போல இருக்குது. ஸோ அது போல அதனால ஃபிட்டா இருக்கேன்னு காட்ட வந்தாரா, இல்ல அடுத்த வருஷம் இன்னும் கொடூரமா இருக்க போதுன்னு சொல்றதுக்கு வந்தாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா மெலோனி அவர்கள் இப்படி சொல்ல, மேக்ரான் அவர்கள் எக்ஸசைஸ் பண்ண அடுத்த ஜேடி வான்ஸ் அவர்கள் அமெரிக்காவோட துணை அதிபர் நேவி சீல்களோட எக்ஸசைஸ் பண்ண போய்கிறார். மேக்ரான் அவர்கள் பெருசா இல்ல ஜேடி வான்ஸ் அவர்கள் பெருசா அப்படிங்கிறது போல அடிச்சு காட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும். என்னது இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ராணுவத்தோட எல்லாரும் இணைஞ்சு செயல்படுறாங்களே அப்படிங்கிற இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் ரஷ்யாக்குள்ள தீவிரவாத தாக்குதல். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மெலோனி அவர்கள் சொன்னது உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா திரும்ப ஒரு தீவிரவாத தாக்குதல், அதுவும் மாஸ்கோல், அதுவும் தெற்கு பகுதியில, அதுவும் இந்த ஜெனரல் செத்தார் இல்லையா, பக்கத்து வீதி, ஒரு வீதி தள்ளி அந்த வீதியில வந்து பண்ணா திருப்பி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. மாஸ்க் போட்ட ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா கையெறி குண்டு மாதிரி ஏதோ ஒரு டிவைஸ் வச்சிருந்துருக்காங்க. டிராபிக் போலீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ல நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு மேல வீசி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. திடீர்னு வந்து பண்ண வெடிச்சிருச்சு. இதனால 2 நபர்கள் இறந்துட்டாங்க. சில நபர்கள் காயம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு நபர்கள் வந்து பண்ண ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டலைஸ்ல இருக்காங்க. இன்னும் ஒரு நபர் அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு. ஸோ ரொம்ப மோசமான இழப்புகள் ரஷ்யாக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் விடிய காத்தால நைட் நேரம்னு வச்சுக்கோங்களேன். நைட் ஒரு 12 மணி சுமார் அந்த மாதிரி ஒரு 1:30 மணி கிட்ட வந்து பண்ணி இது போல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. 11:30 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள இது போல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல், ஹெவியான எஸ்கலேஷன் ரஷ்யாக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இது போல ஒரு விஷயத்துக்காகவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் டஃப்பா இருக்குன்றதுக்காகவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஒன்னும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல டிசம்பர் 24 இன்னைக்கு அதிகாலை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள மொத்தம் 116 ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. அதுல 48 ட்ரோன்கள் 19 பகுதிகளில் தாக்குதல் பண்ணியிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாதிப்படைஞ்சது செர்னிகிவ் ஒப்லாஸ்ட் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியே குறி வச்சு ஹெவியான இழப்புகள் செர்னிகிவ் ஒப்லாஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ ஒரு டைமும் ஒரு ஒப்லாஸ்ட்டை கான்சென்ட்ரேட் பண்றாங்க ரஷ்யா அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. இதே போல உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. இதுல என்னன்னா டுலவ் ஒப்லாஸ்ட், ரஷ்யாவோட டுலவ் ஒப்லாஸ்ட், அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிமர் பிளான்ட் இருந்திருக்கு, சிந்தட்டிக் பாலிமர் பிளான்ட். ஸோ அது மேல ட்ரோன் தாக்குதல்னால தீ விபத்தா இருந்திருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரஷ்யாக்குள்ளேயே வந்து பண்ண ட்ரோன்கள் தாக்குதல்ல வந்து பண்ண இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உக்ரைனுக்குள்ளேயே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எஸ்கலேஷன் எந்த விதத்திலையும் குறையில்லை அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். சேம் டைம் யூஎன்ல வந்து பாத்தீங்கன்னா நெபிஷ்னி அவர்கள் ரஷ்யா சார்பா பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவா யூஎனுக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ரஷ்யா தரப்புல இருந்து. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா யூஎன்ல கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறாரு. அமெரிக்கா தொடர்ந்து இந்த வெனிசுவேலால நேவல் பிளாக்கெட் போடுறது ரொம்ப தப்பு, கண்டனங்களுக்குரியது அப்படிங்கிற ரெட் கார்ட்ஸ். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டனங்கள்னா ரெட் கார்ட்ஸ். ஸோ அதிகப்படியான ரெட் கார்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து காமிச்சிருக்காங்க. இது ஏதாவது மாறுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு.
ஆனா ஈரானா கொக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அமெரிக்காவுக்கு வந்த 2 சோதனைகள்னு வச்சுக்கணும். இதுல முதல் சோதனை வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோ இந்த வெனிசுவேலால டேங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கேடு போடுறது. அதுவும் இந்த பெல்லா 1 அப்படிங்கிற ஒரு டேங்கர் டிசம்பர் 21 ரிப்போர்ட் ஆச்சு. அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது. நான் கூட பிடிச்சாச்சு அப்படின்னு நினைச்சேன். என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, டிசம்பர் 21லேருந்து அந்த வண்டி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. "ஏய் நிறுத்துறா! ஏய் நிறுத்துறா! வண்டிய நிறுத்துறா! நான் வேற புடிச்சுட்டேன்னு சொல்லிட்டேனே! வண்டிய வேற புடிக்க முடியலையே! ஏய் வண்டிய நிறுத்துங்கடா!" அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அது பின்னாடியே தொரத்திட்டு இருக்கிறாங்க. 3 நாளா தொரத்திட்டு இருக்கிறாங்க. டிசம்பர் 24 இப்போ வரைக்கும் அந்த டேங்கர வந்து பார்த்தா பிடிக்க முடியல. அது ஈரானோட லிங்க் இருக்கக்கூடிய டேங்கர் அப்படின்னு கூட சொல்றாங்க. யுஎஸ் கோஸ்ட் கார்டுக்கு வந்த சோதனைய பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்கர கூட ஒரு ராணுவத்தினால பிடிக்க முடியலையே அப்படிங்கிறது போல. அந்த அளவுக்கு வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு தப்பிச்சு தப்பிச்சு ஓடிருந்தாமா. வர்றவங்கள விட மாட்டான். வந்தானா வேற மாதிரி பண்ணிடு அப்படிங்கிற மிரட்டிட்டு இருக்காங்க போல தெரியுது. அதனால அமெரிக்கானால இப்போ வரைக்கும் போர்ட் ஆக முடியல. இப்போ அமெரிக்காவோட மீடியாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான நேவி சீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அவங்க வர்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் மறுக்கக்கூடிய கப்பல் இருக்காங்களா, நார்மலா ஏய் கைய தூக்கு அப்படின்னா தூக்கிடுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாட்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சண்டை பிடிப்பாங்க போல தெரியுது. 4 பேர்த்த மட்டும் அனுப்பிச்சா அங்க 100 பேர் இருப்பாங்க. எல்லாம் போட்டு அமுக்கி எல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? சிக்கலாகி போயிரும். அதனால இது போல ஹை பிரஷரை ஹேண்டில் பண்றதுக்கு எங்ககிட்ட வந்து தனியா சீல்ஸ், நேவி சீல்ஸ் டீம் இருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல அவங்க தப்பு சொல்லிக்கிறாங்க. பாப்பா இந்த பெல்லா டேங்கர், இந்த பெல்லா 1 டேங்கர் வரலாறுல ஒரு நேவி, ஒரு ஒரு ராணுவம் ஒரு டேங்கரை பிடிக்கிறது சேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு பிரேக் பண்ணிடுவாங்களா, ஈரான் டேங்கர் வந்து பெல்லா 1 ரெக்கார்டு பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ எத்தனை இந்த டேங்கர் பின்னாடி எத்தனை வண்டிகள் சுத்த போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். எல்லாம் பிடிக்கிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஒரு தலைகுனியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காக்கு எப்ஸ்டீன். இந்த எப்ஸ்டீன்றவர் வந்து பாத்தீங்கன்னா, இதுல தலைகுனிவுலாம் இல்ல. எப்ஸ்டீன்றவர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வயசு கம்மியா இருக்கக்கூடிய பெண்கள வந்து பாத்தீங்கன்னா, காசு தரேன், முட்டாய் தரேன், சாக்லேட் தரேன்னு ஏமாத்தி, ஒரு தீவு தனியா வச்சு, அந்த தீவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, கூட்டிட்டு போய் சில்மிச வேலைகள்ல ஈடுபடுறாரு. பல பணக்காரர்கள், அதுவும் மைக்ரோசாஃப்ட்டோட பில்கேட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா, சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது போல பல இமேஜஸ், வீடியோ பதிவுகள்லாம் வருது. கண்கொண்டு பார்க்க முடியல பல விஷயங்கள். ஸோ இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நான் கூட இத சொல்லக்கூடாது, வேண்டாம் இத அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நெனச்சேன். இதுல இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா, அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா, இது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். டீட்டெயில்ஸ ரிலீஸ் பண்ணுங்க பப்ளிக் அப்படிங்கிறது போல கோர்ட்டு ஆணையிட்டுருச்சு. ஸோ இது இது செனட் சபையிலயும் வந்து பாத்தீங்கன்னா, சட்டம் கொண்டு வந்தாங்க. மெஜாரிட்டி கிடைச்சு அதுவும் அப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் முன்னாடி அந்த டீட்டெயில்ஸ்லாம் குடுக்கணும். அப்படி குடுக்கும்போது டாக்குமெண்ட் 3000 கணக்கான டாக்குமெண்ட் கிட்ட வந்து பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா செட்டா ரிலீஸ் பண்ணாங்க. அது டைம் டிலே லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருப்பி சீக்கிரமா குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அர்ஜி பண்ணி வாங்குனாங்க. அப்படி வாங்கும்போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, எல்லாம் கருப்பு கலர்ல வழக்கம் போல செய்யக்கூடிய வேலை தான் அமெரிக்கா. கருப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் அடிச்சு அடிச்சு வச்சிருந்ததுனால, என்ன இருக்காது. இது என்ன டிரான்ஸ்பரண்டா அப்படிங்கிறது போல வந்து எல்லாத்துக்கூடயும் கேள்விகள் இருந்தது. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, அது அடிச்சிருக்கு இல்லையா? அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது அப்படியே இந்த மவுஸ் கர்சர் வச்சு அத அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா, அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் சி குடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடுது. அப்படியே ஒரு நோட் பேட்ல போட்டு கண்ட்ரோல் வி குடுத்தீங்கன்னா, அதுல என்ன லெட்டர்ஸ் இருக்கு? அந்த மறைக்கப்பட்ட லெட்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதாவது சும்மா அந்த பேக்கிரவுண்ட மட்டும் வந்து பண்ணா பிளாக் கலர்ல பண்ணிக்கிறாங்க. லெட்டர்ஸ் ஃபாண்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அழிக்க மறந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா, நான் அழிக்கக்கூடாது இல்லையா? மறைக்க தானே செய்யணும். கிளாசிஃபைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதுல என்னெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப தெளிவா வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. அடுத்த தலைகுனிவா இருக்கே அப்படிங்கிற போல இருக்கு. இதுல என்னன்னா, தேவதூதரான அமெரிக்காவோட தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவரு வந்து பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிசினஸ் டென்ஷன் நெறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா, ஓய்வு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு எப்ஸ்டீன் தீவுகள்ல. அவ்வளோ கொஞ்சம் அடிக்கடி ஃப்ரீக்வென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, அங்க சர்வீஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி போயிட்டு இருந்திருக்கிறார் போல தெரியுது. இப்ப அது பேசுவொல்லாம இருக்கு. என்னங்க தலைவர் கிங் ட்ரம்ப் அவர்கள் அந்த புறம் வச்சுக்கிறது தப்பா? அப்படிங்கிற சில நபர்கள் அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. கேள்விகள் கேட்கறது உண்டு. சரி ஓகே. இது போல வரலாறுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது அமெரிக்காவோட உள்நாட்டு விவகாரம். நம்ம ஓவரா தலையிட முடியாது. மெயினான விஷயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, துருக்கியில நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம். ஒரு விமானம் வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிருக்கு. அந்த விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா லிபியா யுஎன்னால அங்கீகரிக்கக்கூடிய அரசாங்கம், ட்ரிப்போலி அப்படிங்கிற கேபிட்டலுக்கு கீழ இருக்கக்கூடிய அரசாங்கம்.
அந்த அரசாங்கத்தோட மிக முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் துருக்கிக்கு வந்திருக்காங்க, பேசிக்கிறாங்க. ரிட்டர்ன் போகும்போது ஆயிப்போச்சு. ஏதா கேட்டு ஒத்துக்கலையா? என்ன ஆயிப்போச்சா? ஏதாவது செஞ்சுட்டாரா எடன்ஹார்கள் அப்படிங்கிறது போல சில நபர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா என்னன்னா வெடிச்சிருக்கு. ஸோ எமர்ஜென்சினால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து விமானம் வந்து தரையிறங்க கேட்டிருக்கிறாங்க. அப்படி இறங்கறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணா விபத்துக்குள்ளாயிடுச்சு. இதுல டிராவல் பண்ணக்கூடிய எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அதுவும் மிக முக்கியமான நபர்கள். அதுவும் ட்ரிப்போலில மோசமான கண்டிஷன். அ அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஏகப்பட்ட கலவரங்கள் இருக்கு. ஏகப்பட்ட பிளவுகள் இருக்கு. பட் மேஜரா 3 அமைப்புகள் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். இதுல அந்த 2 அமைப்புகளுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல டிஃபென்ஸ் மினிஸ்டர் உட்பட, சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் உட்பட இறந்துட்டாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு மிக பெரும் எஸ்கலேஷனா இருக்கும் ஆப்பிரிக்காவ பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அங்க அடுத்தது யாரு? என்ன? ஏது? அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இத யூஸ் பண்ணி அப்போசிஷன்ல இருக்கிறவங்க ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுத்துருவாங்களா? ஆல்ரெடி அங்க கலவரம் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அங்க வேற ஏதாவது ஆட்சி கவிழ்ப்பு, வேற ஏதாவது நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. லிபியா சொல்லவே வேணாம். கடாஃபி அவர்கள் இருக்கும்போது சொர்க்க பூமியா இருந்தது. அவரு போனதுக்கப்புறம் சிவில் வார்க்குள்ள இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளவா இருந்தது. இதுக்கப்புறம் என்ன மாரி லிபியா மாறப்போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிர் வளைவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் கூட குறையில்ல. இந்த பிரச்சனைகள் முடியல அப்படின்னா, கண்டிப்பா பெருமளவுல உலகப் போருக்கு இது கண்டிப்பா வழி அந்த நோக்கி கூட்டிட்டு போயிரும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. சீக்கிரமா பேசி இந்த பிரச்சனைய முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் YouTube மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை பை.